வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, ஜான் சீனாவும், டிராவிஸ் ஸ்காட்டும் ஒரு டீம் அப் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம லோகன் பால் வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர வந்து ஆஃபர் பண்ணியிருக்காராம். அது இல்லாம யாருமே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைய வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து படைச்சிட்டாரு. அது இல்லாம 2025 பேக்லாஷ் பேப்பரில என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் சீனா தான். ஜான் சீனா வந்து நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய அந்த ஒரு ஃபேக்ஷன் சொல்லும்போது அதாவது ராக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜான் சீனாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ரெசல்மேனியா 41 கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவோட அந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டும் ஜான் சீனாவும் இந்த இயர் அதாவது 2025 2 பேரும் அதாவது டிராவிஸ் ஸ்காட்டும் நம்முடைய ஜான் சீனாவும் ஒரு டீமை பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு டாக் டீமாக ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த இயர் அதாவது 2025 வந்து ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் கேட்கலாம், அதாவது டிராவிஸ் ஸ்காட் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ராக்கராச்சே, அதாவது ஒரு பாடகராச்சே, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் மேபி அதுவும் இருக்கிறார் தான். ஆனாலும் ஒரு பாடகராக இருந்துக்கிட்டு வந்து WWE வந்து ரெசல் பண்ணுற ரெஸ்லராக நிறைய பேர் இருக்காங்களா. இப்போ வந்து நம்மளுடைய லோகன் பால் இருக்காருன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூபரும் கூட. அது இல்லாமல் அவர் வந்து யூஎஃப்சிலையும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவரும் வந்து இப்போ WWE ஒர்க் பண்ணுறாருல்ல, அதே மாதிரி தான். அது இல்லாமல் நம்மளுடைய பேட் பண்ணி இருக்காருன்னா பேட் பண்ணியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் தான். அவரும் வந்து இப்போ வந்து WWE ஒரு மேட்சஸாக விளாண்டுருக்காருல, அதே மாதிரி நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டும் வந்து இந்த இயரில் வந்து ஜான் சீனாவும் டிராவிஸ் ஸ்காட்டும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. இது வந்து ரூமர் கிடையாது, 100% உறுதி தான். அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கே சொல்லியிருப்பார், அதாவது நீங்கள் வந்திருக்கீங்க, அது இல்லாமல் ஜான்சன் வந்து ஒரு ஹில்ட்டான மாற்றிட்டீங்க, அது இல்லாமல் டிராவிஸ் ஸ்காட் உங்கள் கூட இருக்காரு, அதாவது டிராவிஸ் ஸ்காட்டுக்கு வந்து ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து WWE கான்ட்ராக்ட் வந்து சைனிங் பண்ணியிருக்கான். அதாவது அவன் கூடிய சீக்கிரத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பயிற்சி எடுத்துட்டு அவன் இன்றிங்கில் வந்து அதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கே சொல்லியிருப்பார். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போது நம்மளுடைய WWE தரப்பு வந்து அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க. அதாவது டிராவிஸ் ஸ்காட்டும் நம்மளுடைய ஜான் சீனாவும் வந்து 2025 ஒரு டாக் டீமாக மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து உறுதி ஆயிடுச்சு. அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஜான் சீனாவும் டிராவிஸ் ஸ்காட்டும் ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட்றாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எந்த டாக் டீமோட மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த டாக் டீம் பேரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லோகன் பால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரா. அது மேபி என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு ஆஃபரை மட்டும் நீங்கள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து நான் 1 மில்லியன் வந்து பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லோகன் பால் வந்து சொல்லியிருக்காரு. அது மேபி என்ன ஒரு ஆஃபர் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய லோகன் பால் வந்து பிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து வச்சுருக்காரு. அது இல்லாமல் அதாவது அந்த எனர்ஜி ட்ரிங்கை அந்த பிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நாடாக நம்மளுடைய லோகன் பால் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நம்மளுடைய லோகன் பால் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ரெசல்மேனியா 41க்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து வந்திருப்பார். அப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து ஒரு பிக் ஆஃபரை வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாராம். அது என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய எனர்ஜி அதாவது நம்மளுடைய பிரைமோட அந்த லோகன் பாலோட அந்த பிரைம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த மூடியோட அந்த இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு கெட்டப்பில் வந்து அந்த மூடியில் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் முன்னாடியே பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு ட்ரெஸ் தான் வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து நீங்கள் போட்டுட்டு அந்த ரெசல்மேனியா 41க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து நான் 1 மில்லியன் வந்து பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லோகன் பால் வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட்ட சொன்னாராம். அதை வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு என்ன பண்ணிட்டாருன்னா மறுத்துட்டாராம். அதாவது அவர் வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து எப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனவர்னு தெரியும். ஆனாலும் ரெசல்மேனியா 41க்கு வராரு அப்படிங்கிறப்ப நம்முடைய லோகன் பால் சொன்ன மாதிரி கோமாளித்தனமான அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டால் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வந்திருக்கும். ஏன்னா நெகட்டிவ் வந்திருக்கிறத விட அவரோட பேர் அப்படிங்கிறது ரொம்ப அடிபட்டிருக்கும். ஏன்னா இப்போ நம்முடைய ஸ்டோன் கோல்டு இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பல பேர் வந்து அவர் மேட்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. ஆனாலும் இவர் வந்து கோமாளித்தனமாக காசு கிடைக்குது அப்படிங்கிறக்காக ஒரு கோமாளித்தனமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது அதிகமாக வந்திருக்கும். அதனால நம்முடைய லோகன் அதாவது நம்முடைய ஸ்டோன் கோல்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்முடைய லோகன் பால் சொன்ன அந்த ஒரு ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணாமல் மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய லோகன் பால் அவரோட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து ரெசல்மேனியா 41க்கு நீங்கள் வர்றீங்க, ஆனாலும் நான் வச்சுருக்க அந்த எனர்ஜி ட்ரிங்கான அந்த பிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்டோட நீங்கள் அந்த ஒரு கெட்டப்பில் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் 1 மில்லியன் தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து
வந்து சொன்னேன். ஆனாலும் ஸ்டோன் கோல்டு வந்து அந்த ஒரு ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்முடைய லோகன் பால் வந்து அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து இப்போ அஃபிஷியலாக தெரிஞ்சிட்டாரு. நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ வந்து யாருமே படைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து இப்போ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து படைச்சிட்டாரு. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து வின் பண்ணது தான். அதாவது ரெசல்மேனியா 41 வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஃபின் பாலர் விசஸ் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் விசஸ் பென்டாக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டார். இதில் என்ன ப்ரோ சாதனை அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோடைய அப்பாவான ரே மிஸ்டீரியோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு என்ன அப்படின்னு கேட்டால், என்னோட பையன் வந்து WWE வந்து டாப் 1 ஸ்டாராக வரணும், அது இல்லாமல் அவன் வந்து சிங்கிள் டைட்டிலை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஆசைப்பட்டார். அவரோட கனவு வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ரெசல்மேனியா 41 வந்து அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணால அதுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து ஏகப்பட்ட வரவேற்பு வந்திருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து என்னதான் ஒரு ஹீல் டர்ன் பண்ணாலும் அவர் வந்து சாம்பியனை வின் பண்ணதுலேருந்து இப்போ வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் யாருமே வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து வெறுக்கலையா, எல்லாருமே வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அது இல்லாமல் இப்போ WWE தரப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், டாமினிக் மிஸ்டீரியோக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது, அது ஃபேன்ஸ் மத்தியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்குது. அதனால இப்போ வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பிரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ்டான மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேபி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து இன்ன வரைக்கும் எவ்வளோதான் டாப் 1 சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் அவங்க வந்து இன்ன வரைக்கும் அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிறது வின் பண்ணதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜான்சனா இருக்கார், அதாவது இப்போ 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் நம்மளுடைய ஜான்சன். ஆனாலும் WWE வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எது அப்படின்ட்டா நம்மளுடைய ஜான்சனா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து அவர் வின் பண்ணலை. அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை மட்டும் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார். அதேமாதிரி நம்மளுடைய டேமியன் மில்ஸ் இருக்கார் அப்படின்னா அவரும் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணல, அவரும் வின் பண்ணிட்டாருன்னா அவரும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். அது இல்லாமல் நம்மளுடைய ஷெய்மஸ் இருக்கார், ஷெய்மஸும் வந்து இன்ன வரைக்கும் WWE வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிறத நம்மளுடைய ஷெய்மஸும் வந்து இன்னும் வின் பண்ணல, அவரும் வின் பண்ணார் அப்படின்னா அவரும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் தான். அதாவது எல்லா சாம்பியனும் வின் பண்ணாலும், அது WWE இருக்க டாப் 1 ஸ்டார் எல்லாமே எல்லா சாம்பியனையும் வின் பண்ணாலும் அவங்க வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எது அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் தான். ஆனால் அந்த ஒரு சாம்பியனையும் நம்மளுடைய ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நம்மளுடைய சிங்கிள் டைட்டிலாக நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ அதுவும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணிட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது இல்லாமல் யாருமே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ படைச்சிட்டாரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அது இல்லாமல் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணார்ல, அது வந்து அதிக அளவு ஃபேன்ஸால் ஏற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது வரவேற்கப்படுது. ஆனாலும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ நம்மளுடைய ஜே உசோவையும் ஒப்பிட்டே இல்லை. நம்மளுடைய ஜே உசோ வந்து என்னதான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணாலும் நம்மளுடைய ஜே உசோக்கு வந்து அதிகப்படியான நெகட்டிவ் தான் வருது. ஆனாலும் அதாவது நம்மளுடைய ஜே உசோ வந்து ஒரு ஃபேஸ்டன் தான், ஆனாலும் ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ணுற, ஆனாலும் அவருக்கு வந்து இந்த வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணதுலேருந்து நம்மளுடைய ஜே உசோக்கு வந்து அதிகமான ஒரு ஃபெயிலியர், அதாவது பூ தான் கிடைக்குது ஃபேன்ஸ் மத்தியில். ஆனாலும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ என்னதான் ஒரு வில்லத்தனம் பண்ணாலும் அவருக்கு வந்து அதிகமான வரவேற்பு வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் கிடைக்குது. அதனால் மேபி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ அந்த ஒரு ரெஸ்லிங் கெரியர் அப்படிங்கிறது இன்னும் மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் 2025 பேக்லாஷ் பேப்பரியூவில் இந்த மேட்சஸ்லாம் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்சஸ்லாம் மேபி 2025 அந்த பேக்லாஷ் பேப்பரியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து WWE கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுக்கு அதிகமாக தெரிஞ்சிருச்சு. அது மேபி என்னென்ன மேட்சஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் விசஸ் ஜான் சீனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய ஜே உசோ விசஸ் லோகன் பால், அதாவது ஜே விசஸ் லோகன் பால் அப்படிங்கிறத விட லோகன் பாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் சேமி சேனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ட்ரூ மெக்கண்டர், இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் நம்மளுடைய ஜே உசோ கூட மோதுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய டாக் டீம் மேட்ச், அதாவது நம்மளுடைய CM Punk ரோமன் ரைன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர் செத்ரோன்ஸுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வல்கிரியா விசஸ் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கான உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அது மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
அது இல்லாமல் யோஸ்காய் விசஸ் ரியா ரிப்லேக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய ஃபின் பேலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோவுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் கும்தர் விசஸ் பேட் மேக்கஃபிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்காத பட்சத்தில் நம்மளுடைய பேட் மேக்கஃபியோட அந்த ஒரு ஷோக்கு வந்து நம்மளுடைய குந்தரை வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்மளுடைய பேட் மேக்கஃபி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்படி அது நடக்கலை அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பேட் மேக்கஃபி விசஸ் நம்மளுடைய கும்தருக்கான அந்த மேட்ச்சில் வந்து ஷாக்கிங்லி நம்மளுடைய கோல்டுபர்க்கு மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த பேட் மேக்கஃபி விசஸ் நம்மளுடைய கும்தரோட மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோல்டுபர்க் வராரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கோல்டுபர்க்குக்கும் நம்மளுடைய கும்தருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும். அதை நம்மளுடைய WWE பில்டப் பண்ணி கும்தர் விசஸ் நம்மளுடைய கோல்டுபர்க்குக்கான அந்த ஒரு மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் வந்து எப்போயாவது மணி இந்த பேங்க் அப்படி இல்லாட்டி சம்மர் ஸ்லாமில் வந்து மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ நான் சொன்னல, அதாவது இந்த மேட்ச் எல்லாமே பேக்லாஸில் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இதில் வந்து உங்களோட ஃபேவரட்டான மேட்ச் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.